27 சங்கீதம் 14 வசனத்தை வாசிப்போமாக. 27 சங்கீதம் 14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 27 சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதம். அவர் கர்த்தருக்கு அதிகமாய் காத்திருந்தவர். காத்திருந்து சில காரியங்களை கர்த்தரை பெற்றுக்கொண்டவர். முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம், கர்த்தரின் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன், என்னுடைய ஜீவனுக்கு அவர் தான் ஆயுசு காலத்தை கொடுக்குறவர், அவர் தான் எனக்கு பலன், யாருக்கு நான் பயப்படுவேன். எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான், எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் அவர் தான், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று ஆரம்பிக்கிறார். அதுக்கு 2ஆம் வசனம் சொல்லும்போது, என் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எனக்கு பகையர் இருக்கிறாங்க, பொல்லாதவர் இருக்காங்க, என் மாம்சத்தை பட்சிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை நெருக்குகையில் என் நெருங்கி வந்து பட்சிக்க வந்தபோது, என் மாம்சத்தை கடிச்சு சாப்பிட வந்தபோது அவர்கள் தான் கீழே விழுந்தாங்களே ஒழிய கர்த்தரின் ஜீவனாக இருக்கிறார், கர்த்தருக்கு பலமாக இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லும்போது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாங்க, 10 லட்சம் பேர் ஒன்றா இறங்கினாங்க ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கு. என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழுப்பினால் இதனாலே இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் என் இருதயம் பயப்படாது? ஏன் என் உடம்பை கடிச்சு சாப்பிட முடியாது? ஏன் பாளையமே இறங்கினாலும் என்னை சுட்டு வீழ்த்த முடியாது? ஏன் அவங்க இடையில் விழுந்தாங்கன்னா, ஒரே ஒரு சீக்கிரட் என்னன்னா, அவர் சீக்கிரட்டை சொல்கிற 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் நான் ஒன்று கேட்டேன். அது என்னன்னா, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இன்னைக்கு ஆலயத்தில் தங்குறவங்க கிடையாது, கொஞ்சம் பேர். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 9ஆவது வயசில் எங்கள் தாத்தாவுக்கு 2 கண்ணு தெரியாது. அவங்கள சனிக்கிழமை கூட்டத்துக்கு நான் கூப்பிட்டு போனோம். அப்போ ரசிக்கப்படலை நான். எங்கள் தாத்தா ஒரு கொம்பு வச்சு நடப்பார், தடி வச்சு நடப்பார். அவர் வீட்டில் தான் முதல் தாம்பரம் சிபிஎன் சபை 1944 ஆரம்பித்தது. எங்கள் அப்பாவுடைய அப்பா முத்துராஜ் ஐயான்னு கேட்டால் தெரியாது யாருமே. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தார். ஒரே ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு குடிசை வீட்டில் தான் சிபிஎஸ் சபை ஆரம்பித்தது. 1944 சண்முக ரோட்டில் புஷ்பா ஐஸ்கிரீம் கடை இப்பவும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சோமசுந்தர் டாக்டர் இருக்கார். அந்த இடத்து எங்கள் தாத்தாவுடைய இடம் தான். அதில் தான் மேல் மாடியில் சின்ன குடிசையில் 10 பேர் வச்சு ஆரம்பித்த சபை தான். இன்றைக்கி 2000 பேர் டிபிஎன் சபை இருக்குது தாம்பரத்தில். ஸோ எங்கள் தாத்தா முதல் விசுவாசி. தாம்பரத்தில் ஒரு டிபிஎன் சபை இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விசுவாசி அவர் தான். 1978 மறிச்சார். நான் ஏன் இவைகளை தாத்தா கதை உங்களுக்கு தேவை கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, பாடுகள் மத்தியில் தான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஊழியம் செய்யும் போது பல கஷ்டங்கள் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, கத்தி குத்து வெட்டுக்கெல்லாம் ஆட்கள் வந்தாங்க. ஆனால் அந்த நாட்களில் முட்டி தான் போட்டாங்க. அந்த பைசா இல்லை, இப்படி ஒரு ஸ்பீக்கர் இல்லை, இப்படி ஒரு மைக் இல்லை, ஆம்பிளிஃபையர் கிடையாது, இப்படி ஒரு பாட்டு புஸ்தகம் கிடையாது, நல்ல காஸ்ட்லியான பைபிள் கிடையாது. ஒரு வசதி இல்லாத மண் தரையில் உட்காந்து சாணி பூசி முழுங்கின தரையில் உட்காந்து ஆரம்பித்த சபை தான் இன்றைக்கி 2500 பேர் ராஜாஜி தெருவில் இருக்குது. சாணி பூசின இடத்துல தான் கூட்டம் ஆரம்பித்தது. இன்றைக்கி சிபிஎஸ் சபை
அது 1944 இருந்து இப்போ கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆன பிறகு அந்த சபையில் 2500 பேர் இருக்காங்க. இந்த சபை 80 வருஷம் ஆன பிறகு என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒருவேளை 2500 பேர் இருக்கலாம். அப்போ நீங்கள் யாரும் பூமியில் இருக்க மாட்டீங்க. ஆமேன். நம்ம யாரும் இருக்க மாட்டோம். நமக்கு பின்னாடி தேவனுடைய காரியம் எப்படின்னா, ஒரு சந்ததி போன பிறகு இன்னொரு சந்ததி வரும். அந்த சந்ததி போன பிறகு இன்னொரு சந்ததி வரும். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார், ஒரு ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு எத்தனை கொடுத்தாரு? 2 கொடுத்தாரு. யாக்கோபு அடுத்த சந்ததி யாக்கோபு, யாக்கோபுக்கு எத்தனை கொடுத்தாரு? 12 கொடுத்தாரு. அப்போ 1, அடுத்த சந்ததிக்கு 2, அடுத்த சந்ததி 12, 12 எத்தனையா போச்சு? தேசமாக மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாம் இருக்கிறது ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கணும். ஆபிரகாம் மறித்த பிறகு ஈசாக்குடைய சந்ததி வரும்போது இது அப்படி டபுள் ஆகும். ஈசாக்கு மறித்த பிறகு யாக்கோபுடைய சந்ததி வரும்போது 12 மடங்காக வரும். ஆமேன். ஸ்டீஃபன் ஐயா பல்லாவரத்தில் இருக்கிற வரைக்கும் 450 பேர் தான். 1996 வரைக்கும் 40 வருஷம் 37 வருஷம் ஊழியம். 1969 ஆரம்பித்தாங்க. 37 வருஷம் ஊழியத்தில் பல்லாவரத்தில் இப்போ இருக்கிற சபை. 1996 ஸ்டீஃபன் ஐயா இருந்தார், அப்பா இருந்தார். அப்பா இருக்கும்போது 400 பேர் 450 பேர் தான். 37 வருஷமாக 450 பேர் தான், அதுக்கு மேலே தாண்டலை. அப்பா இறந்தார், புள்ள வந்தான். விசுவாசம்ன்றது அவருடைய புள்ள. அவங்க அப்பாவை நல்லா தெரியும் எனக்கு. ஸ்டீஃபன் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் அப்பாவும் ஸ்டீஃபன் ஐயாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்த நாட்கள்லேருந்து இப்போ சபை பெருசாக பணத்திருக்குன்னா, இப்போ இந்த சபை கிட்டத்தட்ட 65 வருஷம் சபை ஆயிடுச்சு. அந்த பழைய விசுவாசிகள் இப்போ உயிரோடு இல்லை, அந்த சந்ததி போயிடுச்சு. இப்போ நம்முடைய சபை அதே போல தான் இப்போ அப்படி இருக்குது. காலங்கள் போக போக நம்முடைய ஆட்கள்லாம் மறித்த பிறகு அடுத்த ஒரு கூட்டம் வரும்போது சபை பெரிய சபையாக நிச்சயமாக மாறிவிடும். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய ஆசை என்ன, நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலே ஒரு 500 பேர் பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. கர்த்தருக்கு சித்தமான நடக்கும். இல்லாவிட்டால் அடுத்த சந்ததியை பார்க்கும். சபை யாராலையும் அழிக்க முடியாது. எந்த மனுஷனாலும் சபையை அழிக்க முடியாது. இது கர்த்தருடைய சபை, கர்த்தர் விலைக்கு வாங்கின சபை, கர்த்தர் ரத்தம் சிந்தின சபை, கர்த்தர் பரலோகத்தில் முத்திரை போட்ட சபை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை. எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, எந்த பிசாசாலும் அசைக்க முடியாது, எந்த பேயாலும் அசைக்க முடியாது. அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் பெருங்கூட்டம் கூடி என்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் பயப்படேன். கர்த்தருக்கு வெளிச்சம், கர்த்தரின் ஜீவன், அவரின் ஜீவனின் பெலனானவர். அவர் எனக்கு சத்துருக்கள் வந்தாலும் எதிரி விழுந்தாங்க, விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் இருதயம் பயப்படாது, யுத்தம் எழுப்பினாலும் இதில் நம்பிக்கையாக இருப்பேன். ஒன்றை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். ரிக்வஸ்ட் வைக்கிறார். என்ன ரிக்வஸ்ட்னா, ஆடிட்டு எதை பார்க்கணும்னா மகிமையை பார்க்கணும். 1000 பேர் வராங்கிறது முக்கியம் இல்லை, மகிமை இறங்கணும். இந்த வருஷம் முடியத்துக்குள்ள சபையில மகிமை பார்க்கணும். ஹல்லேலூயா. மகிமை பார்க்கணும். 4 பேர் இருந்தாலும் மகிமை பார்க்கணும். ஆமென். பேதுரு யோவானும் மகிமை பார்த்தாங்க. மேல் மாடியில் அபிஷேகம் பெற்று கீழே இறங்கினாங்க. 2ஆம் அதிகாரத்தில் மேலே ஏறி கீழே இறங்கும் போது அபிஷேகத்தோடு இறங்கினாங்க. அங்கே ஒரு சர்ச்சு வாசலில் சப்பானி கொடுத்து உட்காந்துருந்தான். அலங்கார வாசல், பாட்டு நல்லா பாடும். அலங்கோர வாசல் அவளை பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அதை கரெக்டு பிரவேசிக்கிறோம். வாசலில் ஒரு சப்பானி உட்காந்துருக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறான். 42 வருஷமாக பிச்சை எடுக்கிறான். பிறந்தது சப்பானி. இப்போ தான் அபிஷேகம் பெற்றாங்க. பேதுரு யோவான் இறங்கி வந்தான். 120 பேரில் 2 பேர் இறங்கி வந்து கோயிலுக்குள்ளே போனால் வாசலில் உட்காந்துருக்குறான். அவனை பார்த்த உடனே பிச்சை கேட்குறான். ஐயா ஏதாவது கொடுங்கய்யா, பசிக்குதுயா, சாப்பிட வேணும். உடனே பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பொண்ணும் இல்லை
வெள்ளியும் இல்லை, எனக்குள்ள என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். என்னுடைய இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு வெளிச்சம், அவர் எனக்கு பலன், அவர் எனக்கு நம்பிக்கை. ஆகினால அந்த இயேசுவை எங்களுக்குள்ள இருந்து உனக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒன்று லிஃப்ட் பண்ணிடுவார். இவருக்கு எங்களுக்குள்ள இயேசு எடுத்து உங்கள் மேலே ஷிஃப்ட் பண்ணால் அவருக்குள்ள என்ன செஞ்சிடுவார், லிஃப்ட் பண்ணிடுவார் என்று சொல்லி பொண்ணு வெளி எங்கிறதுல இல்லை, நசனா இயேசுவின் நாமத்தினால் எழுது நட. ஆலயத்துக்குள்ளே செய்கிற அற்புதம் வேற, ஆலயத்துக்கு வாசல்லையே அற்புதம் நடக்குது. ஆவி எல்லாம் வந்த பிறகு ஆலயத்துக்குள்ளே மற்ற ஆலயத்துக்கு வெளியவே நடக்குது. அவன் எந்திரிச்சு ஓடி குதிச்சு துதிச்சு கத்தரை மைப்படுத்தி ஆலயத்தில் ஜனங்க எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இதாண்டா மகிமை, அதாண்டா வரணும். 10 பேர் இருக்காங்க, 100 பேர், அது பிரச்சனை கிடையாது. மகிமை வருதா? அல்லேலூயா. சபை மகிமையை காண வேண்டும். ஒரு பவுலும் சீலாவும் அடியோடி அடித்து உடம்பெல்லாம் கீறி காயப்படுத்தி ரத்த காயமாக்கி 2 பேரையும் ஆட்டு தொழுவத்தில் போட்டு தலைக்கீழா கசப்பட்டு தொங்க விடுற மாதிரி தலைக்கீழா தொங்க விட்டு சாவான். சேர்த்து காலையில் எந்திரிச்சு அவனை வெட்டி கொள்ளலான்ட்டு தலைக்கீழ தொங்க விட்டா. அந்த பிலிப்பி பட்டணத்து ஜெயிலில் தலைக்கீழா தொங்கும் போது பவுலும் சீலாவும் பேசிக்கிறான். அந்த பார்ப்பா, நைட்டு ஃபுல்லாக தொங்கணுன்னா தலைக்கு ரத்தம் வேகம் பாயும், தலை மறுத்து போயிடும், ரத்தம் கட்டிடும். தலையில் மூடி ரத்தம் கட்டிச்சுன்னா பிரெயின் ஹீமரேஜ் ஆகிடும், மறுத்து போயிடும். கண் வேலை செய்யாது, மூக்கு வேலை செய்யாது, வாய் வேலை செய்யாது. ஆகினால எக்ஸசைஸ் பண்ணலாம். தலைக்கீழே தொங்கிட்டு நம்ம நேராக உட்காந்து கை தட்டாதவங்க அவன் தலைக்கீழே தொங்கி இப்போ கை தட்டணும், இப்போ பாடணும், கை தட்டணும். மூளை மறுத்து போகாமல் இருக்கணும்னா பாடணும், மூளை மறுத்து போகாமல் இருக்கணும்னா கை தட்டணும். எக்ஸசைஸ் பண்ணு, அடி, கையை நல்லா அடி. நானும் கையை அடிக்கிறேன், அடி நடிச்சா மண்டையில் ரத்தம் கட்டாது, மூளை மறுத்து போகாது. அட்ரா நீ ஆடுறா நாடிக்கு ஏசு நல்லவ அடின்னு அடிச்சாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடிச்சு அடியில ஆண்டவரே பரலோகத்துட்டு இறங்கி மகிமையா வந்துட்டார். சபை மகிமை காணணும். நம்பர் முக்கியம் இல்லை, க்ளோரி மகிமை உண்டாகணும். அல்லேலூயா. நான் எப்பவுமே நம்பரை பார்த்து ஊழி செய்ய மாட்டேன். மகிமை வந்துச்சா ஸ்தோத்திரம். அங்கேருந்து மகிமை இறங்கி சங்கிலிகளை உடைச்சி தலைக்கிற தொங்கணுங்க நேரம் நிற்கிறான். சிறைசாலைக்காரன் சொல்கிறான், ஐயோ உன்னை காவல் படுத்தி என்ன போட்டாங்க, நீ எஸ்கேப் ஆகி ஓடிட போகிறன்ட்டு தன்னை குத்திக்க போகிறான், தற்கொலை பண்ணிக்க போகிறான். தற்கொலை பண்ண பார்த்து பவுலு சீலாவும் சொல்கிறே, தற்கொலை பண்ணிக்காதடா, உயிரை மாச்சிக்காத. அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் கட்டவுக்கப்பட்டு நிற்கிறீங்களே, நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உங்கள் வீட்டார் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அவன் ரட்சிக்கப்பட்டான், காவல் பண்ண மாதிரி ரட்சிக்கப்பட்டான். தலைக்கிற அண்ணனுக்கு கை தட்ட முடியுது, பாட்டு பாட முடியுது, ஆவி நிறைய முடியுது. தலைக்கீழா இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. அப்போ பாட்டு நல்லா வரணும்னு என்ன செய்யணும்? கை நிறுத்தட்டு என்ன செய்யணும்? நம்மளை காலை மேலே கட்டி தலைக்கீழ தொங்க விட்டால் தான் பாட்டு வரும். தேவன் இது வரைக்கும் நம்ம தலைக்கீழ தொங்க விடலை, சுகமாக வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னா, தொங்க விட்டவனே பாடினானா, உன்னை தொங்க விடலையே, சுகமாக உட்காந்துடுறியே, பறி கொடுத்த மாதிரி இருக்கிறியே, கரடி தன் குட்டி பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிறியே, தலைக்கீழ தொங்க விட்டா நீ எப்படி பாடுவே? நல்லா இருக்கும்போதே பாட முடியலையே. சபை தன்னுடைய மகிமையை காண வேண்டும். யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போய் பத்மத்தீவில் போட்டாங்க. பத்மத்தீவு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த காலத்தில் அந்தமான்ல ஜெயிலில் போட்டாங்கன்னா வெளியே வர முடியாது.
அந்தமான் இவ்வளோ மோசமாக பாம்புகள் நிறைஞ்ச இடமா இருக்குமோ மோசமான பத்மத்தீவில் யோவானை கொண்டு போய் போட்டாங்க. அது உயிரா சீமனா மரணமா தெரியாது. அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான். என்ன வேலை தெரியுமா? கைதிகளுக்கு கல் உடைக்கணும். பெரிய பெரிய கல்லை உளி வச்சு அடித்து உடைச்சா அதை வச்சு ரோமாபுரியில், ஜெர்மனியில், மற்ற ஐரோப்பா தேசங்களில் ரோமர்கள் பெரிய பெரிய கட்டடம் கட்டினது எங்கே இருந்துன்னா பத்மூத்தியில் இருக்க பாறையை உடைச்சி, திண்ணி மேலே பாறை உடைக்கிறாங்கள, அந்த வேலை மிஷின் கிடையாது. உளி வச்சு உடைக்கணும். பெரிய உளிகள் வச்சு அடித்து உடைக்கணும். தோள்பட்டை காஞ்சிரும், இடுப்பு காஞ்சிரும். யோவானுக்கு எவ்வளோ வயசு? 87 வயசு. 87 வயசு தாத்தாவை கொண்டு போயிட்டு பத்மூத்தியில் விட்டு அவனை அங்கே உளி அடிக்க வச்சுட்டாங்க. அங்கே போய் 2 சத்தம் கேட்கும். ஒன்று நைட்டில் பேய் நடமாட்ட சத்தம் கேட்கும். இன்னொன்று டக் 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 ரத்தெல்லாம் கல் உடைக்கிற சத்தம் கேட்கும். இல்லைன்னா மிருகம் உருமுறை சத்தம் கேட்கும். ஊழையிடுகிற ஓநாய்கள் சத்தம் கேட்கும். புஷ்ஷன் பாம்பு சீருகிற சத்தம் கேட்கும். 7 சபைகளை நடத்தின யோவான், அப்போஸ்தலன், எபேசு, தியத்தீரா, சர்தை, பெர்கமு, லவோதிக்கேயா 7 சபைகள், பிலதெல்பியா சபைகள் நடத்தினான ஒரு பிஷப்புக்கு, ஒரு பெரிய சீப் பாஸ்டருக்கு டொக்கு டொக்கு சத்தமோ, உருமுறை சத்தமோ, பாம்பு சீர சத்தமோ அங்கே கேட்கும். தனித்து 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடாது. 10 மைல் தள்ளி யோவான் அப்போஸ்தலன் ஒர்க் பண்ணணும். எத்தனை கல் உடைச்சான்றதை கணக்கு பண்ணுவாங்க. கணக்கு பண்ண பிறகு தான் சோறு கிடைக்கும். 450 கல் உடைச்சா ஒரு டிஃபன் கிடைக்கும். அடுத்த 600 கல் உடைச்சா மதிய சாப்பாடு, இல்லை சாவணும். 87 வயசு தாத்தா எப்படி உடைப்பான்? அப்போஸ்தலன் யோவான் எப்படி உடைப்பான்? 87 வயசில் தாத்தாவுக்கு அந்த பாடு. அவன் அப்படியே ஜபத்தோடு கண்களில் ரத்தம் கட்டி போய் முடியாமல் வியாதிப்பட்டாலும் வேலை செய்யணும். வேலை செய்யவிட்ட சவுக்கு வச்சு முதுகில் மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பான். நீங்கள் நானும் 87 வயசில் அப்படி செஞ்சால் இயேசுவை வேணாம் சொல்லிடுவான். அந்த பாடுகள் மத்தியில் யோவான் போய் கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தர் ஜீவனின் பெலன், அவர் தான் நம்பிக்கை என்று நடந்து வயசான தாத்தா போய் கொண்டிருக்கும்போது, அடியும் உதயம் வாங்கி கொண்டிருக்கும்போது, ஒரு நாள் ரொம்ப டயர்டாக போய் தலை சுத்த மயக்கமாகி ஐயோ செத்துறதே நல்லா இருக்கணும் படுத்து உட்காரும்போது ஒரு சத்தம் கேட்குது பின்னாடி இருந்து. என்ன சத்தம் கேட்குது? நான் ஆல்பா, நான் ஒமேகா, நான் ஆதியா இருக்கிறேன், அந்தமா இருக்கிறேன், முந்தினவராக இருக்கிறேன், பிந்தினவராக இருக்கிறேன். என்னடா சத்தம்? டக்கு டக்கு சத்தம் வரும், இல்லை கரடி உருமுறை சத்தம் வரும், இல்லை பாம்பு புஷ்ஷுன்னு சீர சத்தம் வரும், கல் உடைச்சா சோறு வரும், கல் உடைக்க விட்டா அடி வரும், முதுகு கிழிச்சிடுவாங்க. இப்போ கர்த்தர் தான் அவனுக்கு வெளிச்சம். 7 சபையை விட்டு போயிட்டான். நாடு கருதி போட்டான். கர்த்தர் மட்டும்தான் வெளிச்சம். அவனுக்கு பெலன். 87 வயசுல கர்த்தர் மட்டும்தான் பெலன். ஹல்லேலூயா. அவனுக்கு யாருமே ஹெல்ப் இல்லை. கர்த்தர் இறங்குனா அவருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அவனுக்கு வெளிப்பட்டது. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன செய்கிறார்னா, வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாய சர்வ கர்த்தர் நான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரமும், இயேசுவின் நிமித்தமாக 7 சபை ஆரம்பிச்சதுனால, சத்தியத்தை சொன்னதுனால 87 வயசு தாத்தாக்கு வந்த உபத்திரம். ஒரு கொசு கடிக்கு பயந்து போயிடுறோமே, தாத்தாக்கு வந்த உபத்திரம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவனுக்கு உபத்திரமும், பயங்கரமான உபத்திரமும்,
ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மனி தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே இத்தனை பேர் கூடி வந்து உட்கார்ந்து ஆவை நிறையும் போதே ஆவியில் நிறைய முடியாமல் உபத்திரப்படுறிய உன்னை பத்மத்தீவில் போட்டு அடித்து உருமுற சத்தமோ, பாம்புகளின் சத்தமோ, சாவு நடக்கிற சத்தமோ, ஓலம் எடுக்கிற சத்தமோ, ஐயோ எங்கள் சத்தத்தில் ஒருத்தன் ஆவியில் நிரம்புறான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எங்க சர்ச்சில் இல்லை, 4 பேர் கூடி ஆராதிக்கிற இடத்துல இல்லை. பாம்புகளின் சத்தமும் கரடியின் சத்தமும் உடம்ப கிழிச்சு அழிச்சு ரத்தம் ஓடுற இடத்துல பரிசுத்த ஆவியில நிரம்பினான். பரிசுத்த ஆவியில அந்த இடத்துல நீங்கள் நான் போனா இன்னைக்கு ஆவியில் நிரம்ப முடியுமா? பாட்டு பாட முடியுமா? சோத்திரம் பண்ண முடியுமா? நல்லா லைட்டை போட்டு ஃபேனை போட்டு உருமுறை சத்தம் இல்லாமல், பாம்பு சத்தம் இல்லாமல், சாவு சத்தம் இல்லாமல், ஓலமிடுற சத்தம் இல்லாமல், அடி உதமாகி தான் சாப்பாடுன்னு சொல்லாமல் நேரத்துக்கு 3 வேளை சாப்பிட்டு தெம்பாக அந்த ஆராதனை பண்ணுறதுக்கு உம்மனா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் அப்படி இல்லை. இந்த கொடுமை மத்தியில் 87 வயசு தாத்தா அப்படி அந்நிய பாஷை பேசி ஆவி நிரம்பி ஆண்டவருடைய மகிமையை உயர்த்துகிறார். நம்ம யோவான் அப்போஸ்தலன் கொண்டு நிற்க வச்சு அவர் பக்கத்தில் நம்ம நிற்க வச்சு கர்த்தர் மார்க் போட்டார்னா எவ்வளோ போடுவார்? யோவான் அப்போஸ்தலன் எவ்வளோ மார்க் போடுவார்? 100 மார்க் போடுவார். உமா மகேஸ்வருக்கு எவ்வளோ மார்க் போடுவார்? மார்க்கே போட மாட்டார். கரெக்டாக ஒத்துக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். நல்லா ஒத்துக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும் கர்த்தர். ஆனால் ஆட்டுக்குட்டி எனக்கு 110 போடுவார் ஐயா அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் போட மாட்டார். இன்னும் நான் வளரணும். ஐயா யோவான் அப்போஸ்தலனை கொண்டு இங்கே நிறுத்திட்டு அவன் பக்கத்தில் என்னையை கொண்டு நிறுத்தி வச்சா கூட நான் அவன்கிட்ட நெருங்க முடியாதுங்க. எத்தனை 32 வருஷம் நான் பாஸ்டர்னா கூட அவன் பாடுகிட்ட நான் போகவே முடியாதுங்க. கொடுமையான பாடுகள், கொடுமையான உபத்திரம், உருமல் சத்தம், பாம்பு சத்தம், சாவர சத்தம், கல் உடைக்கிற சத்தம், எங்கேயாவது தும்புன்னு சத்தம் கிடைச்சுன்னா சுட்டுட்டான், யாரோ சாவறான் உழுகுறான்னு அர்த்தம். உயிருக்கு கேரண்டி இல்லை. அதில் ஒருத்தன் அன்னி பாஷை பேசுகிறான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, அந்த காட்டுக்குள்ள ஒரு அந்நிய வாசை சத்தம், பரிசுத்த ஆவியின் சத்தம். அப்படி வந்து ஒரு எக்காலம் அப்படி அந்நிய பாஷையில் பேச ஆவிக்குள்ளான போது 10 வருஷம் எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு, இவன் பேசுகிற அந்நிய பாஷை பெரிய சத்தம், இவன் போடுற ஆர்ப்பரிப்பே பயங்கரம், இவன் பேசுகிற அந்நிய பாஷை சோத்திரம் பயங்கரம். இதை விட பெரிய சத்தம் ஒன்று வந்துச்சுன்னா, என்னை விட பெரிய சத்தம் ஒருத்தர் போடணும்னா அவர் கர்த்தராக இருக்கணும். நீ ஆவியில பலமாய் நிரம்பி கர்த்தரை மேம்படுத்தி யாரையும் வேடிக்கை பார்க்காம ஆட்டுக்குட்டி போல துள்ளி குதிப்பாயா, பின்னால ஒருத்தர் பேசுவார். நான் அல்பா, நான் ஒமேகா, நான் ஆதி, நான் அந்தம், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். சில பேர் அந்த தெளிவோடு கூட ஆராதனை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப துக்கமா இருக்கு. ஆராதனை கட்டடிச்சுட்டு ஊரை விட்டு போயிடுறவனா இருக்கான். ஒரு தேவ பயம் இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை, அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். அறிவில்லாத மனுஷன் எவ்வளவு படிச்சாலும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான்னு 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உபத்திரவம் இல்லாத காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்.
உபத்திரவத்தின் காலத்திலே உண்மையாக இருந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை வந்தது. அடுத்த வசனம் பாருங்க. அது என்ன சொல்லுது? நால்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் நீ காண்கிறத எங்க புஸ்தகம் இது? பேனா வந்துச்சு, நோட் புக் இருந்துச்சா? பேனா இருந்துச்சா? இப்போ நோட் புக் வச்சுருக்கீங்க, இதை எழுதுறீங்க. அது கூட எழுதுறீங்களா தூக்கி போறீங்களோ தெரியாது. ஆனால் காட்டுக்குள்ளே உரும்புற இடத்துல, பாம்பு சீரத்தில் கையில் பேனா இல்லை. நோட் புக் வாங்கிறதுக்கு பிஸ்மி ஸ்டோர் இல்லை. அன்னைக்கு நோட்டு கிடையாது, பேனா கிடையாது. அதெல்லாம் கண்டுபிடிக்காத காலம். நீ காண்கிற காரியத்தை என்ன செய்ய? நீ புஸ்தகத்தில் எழுது. பல வருஷங்கள் இப்போ பத்மதீவில் இருக்கிறான். இப்போ நீ கையில் வச்சிருக்க புஸ்தகத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தை படிக்கணும்ல. இந்த புஸ்தகத்தை எங்கே வந்து எழுதுறானா? பத்மதீவிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு நாள் விடுதலை ஆக்கி எபேசு பட்டணத்துக்கு கொண்டு வந்த பிறகு சர்ச்சில் வச்சு தான் போன பாதையை எழுதுறான். அல்லேலூயா. அங்கு கரடி குறும்புது, பாம்பு கத்துது, அங்கே எப்படி எழுதுவான்? அங்கெங்க பானா, அங்கங்க நோட் புக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை. அவன் அந்த காட்டுக்குள்ளது கடத்தப்பட்ட இடம் தீவிலிருந்து வெளியே, அந்தமான் தீவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் எழுத முடியும். நாம் பைபிள் வாசிக்கும் போது புரிஞ்சு வாசிக்கணும். நம்ம ஒரு கூட்டத்துக்கு வந்தால் உடம்பே காலையே உழுந்து போயிடுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. பத்மதீவுக்கு நம்ம போகலை, அந்தமான் தீவுக்கு இன்னும் போகலை. கொஞ்சம்தான் பாடுபட்டிருக்கோம், அதுவே சோர்ந்து போயிடும். இல்லை, கர்த்தர் பேசுகிறார். அப்போது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பின்னாடி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா சத்தத்தை பார்க்க முடியுமா? சத்தத்தை கேட்க முடியும், சத்தத்தை பார்க்க முடியுமா? சத்தத்தை பார்க்க முடியுமா? ஆனால் யாரோ சத்தம் போடுறான்னா யாரோ ஒருத்தர் இருக்கிறன்னு அர்த்தம். சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறோம்? யார் அது பேச திரும்பி பார்க்குறோம். அது போல் யோவானு கூட யார் அது சத்தம்? அல்போன்றாரு, ஒமேகான்றாரு. திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்கின் மத்திய நிலையை தரித்து மார்புகை பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரையும் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு எப்படி இருந்துச்சு? சிரசு மயிரும் வெண்பஞ்சை போல. இப்போ நம்ம எல்லாரை விட ரொம்ப வயசுல பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்திலிருந்து அவர் இருக்கிறார். ஸோ ஆபிரகாமோட பெரியவர், ஆதாமை விட பெரியவர், நம்ம தாத்தா பாட்டி பூட்டனை விட பெரியவர், யாக்கோபை காட்டின பெரியவர், ஈசாக்கை விட பெரியவர், ஆபிரகாமில பெரியவர். ஆகியெல்லாம் முடி நல்லா நலச்சி வெண்பஞ்சை போல இருக்குது. அப்புறம் அவர் என்ன செய்தார்? உறைந்த மலை போல வெண்மையாக இருக்குது. கண் எப்படி இருக்குது? நெருப்பாக இருக்குது கண். பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ள கண்கள். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குற கண்கள். மனசு எண்ணங்களும் நல்லா உயிர்த்து ஆராய்ந்து உள்ளே போய் பார்க்க வரக்கூடிய நெருப்பு கண்கள் ஆண்டவர் கொண்டு. ஜட்ஜி, நியாயாதிபதி. 3வது அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னா, உலைக்களத்தில் காய்ந்த உலைக்களம். நல்ல நெருப்புக்குள்ளே ஒரு வெங்கலத்தை போட்டு எடுத்தால் எப்படி காஞ்சி அப்படி செக்க சேவைன்னு இருக்குமோ, அப்படி காலை அப்படி நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த அக்னி சோதனைபடியாக போயிட்டு வெளியே வந்த கால் எப்படி இருக்குமோ, உலைக்களத்தில் காய்ந்த வெங்கலம் போல எல்லாவற்றையும் செய்த கால்கள், எல்லா பாதையும் கடந்த கால்கள். என் பாதை உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? நான் போகிற பாதை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? நம்ம சொல்லுவோம். இயேசு காலை பார்த்தா நாம் போன பாதையை விட கொடுமையான பாதையை போயிருக்காரு. அவர் எல்லா பாதையும் கடந்தவர், எல்லா நோயும் கடந்தவர், எல்லா பாதாளத்தை ஜெயித்தவர், எல்லா மரணத்தை ஜெயித்தவர். அவர் எல்லா பாதையும் கடந்துட்டு தான் என்னுடைய ஜெயம், உன்னுடைய ஜெயம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடீர்னு கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து ஒரு நாள் என் பாதம் உங்களுக்கு தெரியுமா பிரதர்?
நான் போகிற கஷ்டம் உனக்கு தெரியுமா பார். யாருக்கு நீங்கள் சொல்லுவீங்க? உங்களை விட எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு உன்னை பலப்படுத்த முடிக்குதான் இயேசு உயிரோடு இருக்கிறா. அல்லேலூயா. பத்ம தீவிளக்க பாடுகள் மத்தியில் என்னை எப்படி பாடுபடுத்திட்டாங்களே, சர்ச்சை விட்டு பிரிச்சுட்டாங்களே, சபை இல்லையே, ஐயோ நான் சாகுறேனேன்னு உட்கார்ந்துருக்கும் போது பார், நீ போன பாதையை விட எல்லா பாதையும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னா, பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குது. வலது கையில் 7 நட்சத்திரங்கள் இருக்குது. வாயிலிருந்து இருப்புற பகல் கற்குள்ள பட்டை பகர்வது. அவருடைய முகம் வல்லமையாய் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. அதுதான் மகிமை. இப்படி சொல்லிட்டு ஐயோ என் சர்ச்சை என்ன ஆச்சு, என் சர்ச்சை விட்டு கடைஞ்சிட்டாங்களே, என் சர்ச்சை என்ன ஆச்சுன்னு கவலையாக இருக்கிறதுனால ஆண்டவன் சர்ச்சுடைய நிலவரம் என்ன என்பதை 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டத்தை எப்படி தெரியுமா இருக்குது. நீங்கள் வந்துட்ட, நீ உலகத்தில் காய்ந்த வெங்கட போல மாறிட்டு இருக்கிற, நீ மறுரூபம் ஆகிட்டு இருக்க, உபத்திரம் உனக்கு இருக்குது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்காத தெரியாதுன்னு சொல்லிட்டு எபேசு சபை பற்றி சொல்கிறாரு. எபேசு சபையில் ஆதியில் அன்பு போச்சுடா, முன்னாடி இந்த அன்பு இல்லை, நீ அந்த தூதனுக்கு எழுது, அவன் மனந்திரும்ப சொல்லு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறையை சொல்லுவார். ஆமீன். ஒவ்வொரு சபைக்கும் குறையை சொல்லுவார். பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் ஒரு குறையும் சொல்ல மாட்டார். ஆமீன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவார். பிலதெல்பியா சபையில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஒரு காலத்தில் நல்ல பலன், ஆவிக்குரிய பலன் இருந்துச்சு, பலனும் சத்து குறைஞ்சிட்டே போகுது. ஆனாலும் நாமத்தை மறுதறியாமல் இருக்கிற திறந்த வாசலை வைக்கணும். இப்படி ஆண்டவர் தம்முடைய மகிமையை சபையில் வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் கொடுமைப்படுத்தி அவனுக்கு மகிமையை காட்டி திரும்பவுமா இந்த இடத்துல சபைக்கு வரத்துக்குள்ள வெளிப்படுத்தி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எரிவான் கூப்பிட்டு பல்லவத்து கொண்டு போயிட்டு நடக்க போகிற ரகசியங்கள், இயேசுடைய ரகசிய வருக, அந்திகிறிஸ்து இப்படி இருப்பான், கழுத்துக்கு இப்படி இருப்பான், பாபிலோனின் வேசி எப்படி இருப்பார், பாபிலோனின் ஆட்சி எப்படி இருக்கும், முடிவு எப்படி சாத்தான் நியாயத்தீர்க்கப்படுவான், எப்படி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார், எப்படி ஆட்டுக்குள்ளே கல்யாணம் எப்படி இருக்கும், பரம எருசலேம் எப்படி இறங்கி வரும் என்பதை இந்த காட்டுக்குள்ள இந்த தீவில் வச்சு தான் இந்த யோவானு கர்த்தர் 22 அதிகாரம் எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தாவீது புரிஞ்சிக்காம என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும், ஜீவன் நாள் நம்ம ஆலயத்தில் தங்கியிருக்கணும். ஏன் ஆலயத்தில் தங்கிட்டா தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் மறைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் வேகமாக. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது தேவன் தம்முடைய மகிமையை ஒரு ஆலய தலைவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு ஒரு கடலுக்கு அக்கறையுள்ள கெதரினி பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு சந்திக்கிறாரு. அந்த 6000 பிசாசு உள்ள மனுஷன் சொல்கிறான் 7ஆம் வசனத்தில், மார்க் 5:7, உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்ன, நிவேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உங்களுக்கு ஆணை ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போயின்னு சொல்லியிருந்தார். ஆகையா அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன? லேகியோன். லேகியோன் என்றால் 6000 பேர். பட்டாளத்தில் 6000 பேர் சேர்ந்தா ஒரு லேகியோன். பட்டாலியன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, 200 பேர் 300 பேர் கணக்கு. 6000 பேர்னா லெகியோன். லெகியோன்னா 6000 பேர். 6000 பேர் இருக்குது. அப்போது அந்த மலை பக்கத்தில் பன்றி மேய்ச்சிட்டு இருக்குது. பன்றி கொடுத்துட்டு போகலாமான்னு கேட்டுச்சு. போன்னு சொன்னான். பன்னிக்கு பிசாசுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி. பன்னிக்கு பிசாசுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி. மனுஷ ரத்தத்துக்கும் மற்ற எந்த ரத்தத்துக்கும் மேட்ச் ஆகாது. மனுஷ ரத்தத்துக்கும்
வேற எந்த ரத்தம் மேட்ச் ஆகாது. மனுஷ ரத்தமும் பன்னி ரத்தம் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஆமேன். ஏன்னா பன்னீர் சோபன்னா நல்லா கழுவி சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி சோப் போட்டு, அம்மாம் சோப் போட்டு, டவ் சோப் போட்டு, அப்புறம் என்ன சோப்பு இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பிரகாசமாக்கி வருஷ கழிச்சில் பட 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 அந்நிய பாஷெல்லாம் பேசி ஆவி நம்பி கத்த முகத்தை மையமே மாற்றிட்டு இருப்பானா, அந்த ஜனவரி 10 வந்துன்னு சாணி பூசிட்டு வரும். என்னங்க இப்போ 31 நைட்டு 1 காலில் முகமெல்லாம் பிரைட்டாகி டியூப்லைட் உள்ள மூஞ்சிக்குள்ளி டியூப்லைட் வச்ச மாதிரி பிரகாசமாக அந்த மூஞ்சி கருப்பாயிடுச்சு. ஒன்றுமா ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஏன் சேத்துல விழுந்தேன்? விழுந்தேன். பண்ணி என்ன செய்யும்? கழுவி வச்சாங்க போய் விடும், சேத்துல விழுந்தோம். சுத்திகரிப்பு போட்டு வந்தால் நல்லா பண்ணி கழுவி விட்ட பிறகு அடுத்த நாள் 10 விழுந்துடும். நாம் பண்ணி போல வாழக்கூடாது, ஆட்டுக்குட்டி போல வாழ வேண்டும். அல்லேலூயா. பழைய குருடி கதவு திரடின்னு மாறக்கூடாது. வருஷம் ஃபுல்லாக கூட்டத்தில் பங்கெடுக்கணுமா? பங்கெடுக்கணுமா பாஸ்டர்? பங்கெடுத்தா தான் ஆட்டுக்குட்டியாக இருக்க முடியும். பங்கெடுக்காமல் போனால் பன்னிக்குட்டியாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1982 கர்த்தர் ரட்சித்தார். இன்னைக்கு 2025 43 வருஷம் நான் பன்னிக்குட்டியாக மாறாமல் இருக்கிறதுக்கு ரகசியம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது தான். இது வரைக்கும் இப்போ சேத்துல விழுந்தது கிடையாது. அசுத்தங்களை பாவத்தில் அசுத்தமான காரியத்தை போய் சாணி பூசிட்டு வந்தது கிடையாது. டெய்லி கழுவிட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் கழுவணும். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திரு. அந்த அதிகாரம் 27 சங்கீதம் முடிக்கும்போது கர்த்தருக்கே காத்திரு, காத்திரு, ஆலயத்தில் காத்திரு, ஜெபத்தில் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. அப்போ இங்கே பிசாசு ஓடிட்டாரு. பிசாசில் பன்றி கூட போயிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சு, அந்த ஊர் பிஸ்னஸ் போயிடுச்சு. அதனால் அவரை வெளியே துரத்துறாங்க ஜனங்க. அந்த ஊரை விட்டு இயேசு வெளியே வந்து மறுபடியும் கலிலேயாவுக்கு வந்துட்டார். கடல் தாண்டி வந்துட்டார். கடல் தாண்டி வந்த பிறகு பாருங்கள், அந்த பிசாசு பிடிச்சிருந்தவன் நல்லா ஆயிட்டான். அவன் நல்லா 15 வசனம், இயேசு விடத்தில் வந்து லேகியன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். அப்போ வசல் தரித்தினா எப்படின்னா, 1 இன்ச்சு ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தான். பேய் பிடிச்ச போது பேய் வந்து நிர்வாணமாக்கும். ஆதாமைய பிசாசு என்ன பண்ணிச்சு? நிர்வாணமாக்குச்சு. பிசாசுடைய வேலை ஒரு மனுஷனை நிர்வாணமாக்குற வேலை. அவன் உடம்ப கிழிச்சு எல்லாரும் கல் அடித்து எல்லாம் மூஞ்சின்னு சேர வாரி பூசி சீன் காரி துப்பி இப்படிலாம் ஒருத்தன் பண்ணுறான்னா பேய் இருக்குதுன்னு அர்த்தம். யார் மூஞ்சி துப்பாமல் இருக்கான், யாரை பற்றி பின்னாடி பேசாமல் இருக்கான், யார் மேலே கல் அடிக்காமல் இருந்தானா பேய் இல்லை, இயேசு இருக்கான்னு அர்த்தம். யாரை பார்த்தா கல் அடிக்கிறான், யாரை பார்த்தா உருன்றான், யாரை பார்த்தா துப்புறானா பேய் இருக்குது உள்ள, இயேசு இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், கண்டவர்களும் அவர்களுக்கு விரோதமாய் சொன்னார்கள். புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். யார் பயந்தாங்க? பேய் பிடிச்சிக்கும் போது ஜனங்க பயப்படல. பேய் போன பிறகு ஜனங்க நினச்சான், ஐயோ இவனா நல்லாயிட்டானே, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டானே, கையெல்லாம் கட்டிட்டானே, ஏசப்பாத்தில் உட்காந்துட்டானே, நம்ம இவன் மாறிட்டா ஊரே மாறிடுமேன்ட்டு ஊரே பயந்து போச்சு. பிசாசுகள் பிடித்தவர்களுக்கு பண்டிகைகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். போயிட்டார், படம் ஏறி போயிட்டார். 10 நிமிஷத்தில் முடிப்பேன், நல்லா கவனிங்க. அப்படி அவர் அந்த இடத்த விட்டு தாண்டி படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து 22ஆம் வசனம் வந்துட்டார். கடலோரத்துக்கு வந்துட்டார். இந்த பக்கம் படவேறி வந்துட்டார். வந்த உடனே ஒரு ஜெபம் ஆலய தலைவன் ஒருத்தன் ஓடி வரான். அவன் ஆலயத்தில் அவன் சீஃபான பாஸ்டர். 22ஆம் வசனத்தை வாசிங்க.
என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். என்ன அவஸ்தை? மரண அவஸ்தை. என் பொண்ணு மரண அவஸ்தை. இவன் யார்? ஜெபாலய தலைவன். ஜெபாலயத்துக்கு யார் வருவாங்க? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் வந்து கோயிலுக்கு வருவாங்க. அந்த காலத்தில் யாருக்கு அவங்கள விரோதிகள்? ஏசாமிக்கு அவங்கள விரோதிகள். இயேசு சிலுவையிலும், இயேசு குற்றப்படுத்தணும், இயேசு அற்புதங்கள் செய்கிறாரு, இவரை கார்னர் பண்ணணும், இவர் ஓரம் ஒடுக்கணும், இவரை அழிக்கணும், இந்த ஊழியமே அவர் செய்யக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த நல்ல மெய்ப்பனை ஒடுக்கிறதுக்காக, நசுக்கிறதுக்காக பிளான் போடுற கூட்டம் சபைக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு பரிசேயரும் சேரும் வந்தாங்க. அதுக்கு தலைவன் யார்? எவீரு, ஜெபாலய தலைவன். அப்போ இவனு என்ன பேசியிருப்பான் அவங்களோட சேர்ந்து? ஆமாம் அவர் விட்டுறாதீங்க, எப்படியாவது குற்றம் கண்டுபிடிங்க, அவரோட சிலுவையில் அடைஞ்சிங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க, அவர் மேலே குற்றம் சுமத்துங்க, பொய்யான குற்றச்சாட்டு போடுங்க, சிலுவையில் அடைஞ்சினான்னு இவனும் பேசியிருப்பான். ஆமே, தலைவன் பேசியிருப்பான்ல. அப்படின்னா அந்த கொள்ளைக்கூட்ட கும்பலுக்கு தலைவன் என்ன பண்ணுவான்? கள்ளத்தீக்கு சீரி தலைவன் அப்படி தான் பேசுவான். கொள்ளைக்கூட்ட கும்பல் தலைவனும் அதுக்கேற்ற மாதிரி பேசுவான். அப்போ தான் அவனுக்கு உத்தியோகம் போகாது. ஆனால் இவன் பொண்ணு, இவனுக்கு ஒரே பொண்ணு, 12 வயசு பொண்ணு, வாலிப பொண்ணு, சீரியஸ் ஆனவனை ஐயோ நமக்கு எல்லாம் எந்த டாக்டரையும் இவளை காப்பாற்ற முடியாது. இயேசு பற்றி நிறைய பேசிட்டோம், பின்னாடி பேசிட்டோம், முன்னாடி பேசிட்டோம், எவ்வளோ அதிகமான காரியங்களை பேசிட்டோம். வேறு வழியே இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லிட்டாரு. அவர் விட்ட வர வழி இல்லை. ஆகினால பேசாமல் இந்த சண்டைக்காரன் காலில் விழுவதை விட சாட்சிக்காரன் காலில் போய் என்ன செஞ்சிடும்? விழுந்துடுவோம். இயேசு பற்றி பின்னாடி நிறைய பேசினமே இயேசு காலில் விழுறோம். என்ன சொல்ற பாருங்க, அவஸ்தப்படுறாயா ஐயா, அவசப்படுறாயா, என் பொண்ணு 12 வயசு ஐயா, உயிர் பிரிய போது ஐயா, ஐயா உங்களை பற்றி இவ்வளோ பின்னாடி பேசியிருக்கேன், உங்களை பற்றி பரிசேயரோடு பேசினேன், சதுசேயரோடு பேசினேன், பின்னாடி எவ்வளோ கேவலமாக பேசிட்டேன், அதனால் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வழி. நீர் வந்து அவள் மேல் உங்களுடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பா. கையை வச்சா பிழைப்பா. தெரியுது அவனுக்கு இவர் நல்லவர், இவர் கை வச்சா பிழைப்பான்னு தெரியுது. ஆனால் இவ்வளோ நாள் யாரோட இருந்தான்? அவருக்கு விரோதமாக பேசக்கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தான். இப்போ தான் பொண்ணுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் இவர் நல்லவர்னு தெரியுது. ஆமே, பிரச்சனை வராத வரைக்கும் சிலர் இயேசு நல்லவர்னு பார்க்க மாட்டாங்க. தான் வீட்டுக்குள்ள மரண அவஸ்தை வந்த பிறகுதான் இயேசுவே வருவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்போது இயேசுவே கூட மாட்டாங்க. தனக்கு ஒரு வயிற்று வலியும் பிரச்சனையும், தலைக்கு பிரச்சனையும், மண்டை மேல பிரச்சனை, தமால் பிசாசு அடிப்பான். அப்போ இயேசு நல்லவர். நான் சொல்றது 100க்கு 100 முத்திரை போட்டு வைங்க, உண்மை. எதுவும் வராத வரைக்கும் அவர் நல்லவர் இருந்தால் கெட்டவர் இருந்தால் நமக்கு என்ன? ஆனால் வந்த பிறகு அவன் போன டாக்டர்கிட்ட போனால் அவன் கைவிட்டான், அப்துல்லா கிட்ட போனால் கை விடுறான், முனுசாமிகிட்ட போனால் டாக்டர் முனுசாமிகிட்ட போனால் கை விடுறான், ராமசாமிகிட்ட போனால் அவன் கை விடுறான், இந்த வக்கீலில் போனால் கை விடுறான், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போனால் கை விடுறான். எல்லாம் கைவிட்ட பிறகு அடடா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்யங்களா தேடினமே, அந்த வெண்ணெய் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மகிமையை தெரியாமல் போயிடாதீங்க. இயேசு தான் உன் கையில் இருக்க வெண்ணெய். நீ அதை பிடிச்சின்னா நெய்யாக மாறும். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியும்.
வந்து பாட்டில் உட்காந்து என் குமாரத்தை அவசரப்படுற அவர் அவனோட கூட போனார். என்னை பற்றி நீ பின்னாடி பேசினா பரவாயில்ல, உனக்கு நன்மை செய்கிறேன்ட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறான்ட்டு போனார். போய்கொண்டே இருக்கும்போது ஜனங்கள் அவருக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. 5000 பேர் வந்துட்டாங்க. கூடவே தான் போகிறாரு. அப்போ குறுக்க ஒரு பொம்பளை வந்துட்டான். அவளுக்கு 12 வயசு, 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்ரீ ரத்த உதிர போக்கில் கஷ்டப்படுறான். அந்த 5000 பேருக்குள்ள உள்ள நுழைஞ்சி இயேசுடைய வஸ்திரத்தை கொஞ்சம் அவ தொட்டா. அவருடைய விசுவாசனை தொட்ட சோமாயிடம் நினைச்சா, விசுவாசித்தால் தொட்டால் ரத்த உதிர போக்கு நின்று போச்சு. இப்போ இவனுக்கு இப்போ கூட வந்துட்டு இருக்காங்க, சாவர பொண்ணு சுகமாக்கணுன்ட்டு கூப்பிட்டான்ல, இவனுக்காக தாங்க கூட வந்தார். நான் சொல்கிறது கவனிங்க, இந்த ஊரை விட்டு மாறி நான் சொல்கிற ஊருக்கு அங்கே போயிடலாம். நீங்கள் இப்போ என் பொண்ணுக்காக நான் போகிறேன், நான் ஏசி என் கூட வர, என் பொண்ணு ரொம்ப மரணத்துக்கு வியாதியாக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 5000 பேர் கூப்பிட்டாங்க. அப்புறம் குறுக்க வேற ஒருத்தி வந்து ஆண்டவருடைய வசனத்தை தொட்டார். சுருக்கமாக வசனம் சொன்னாலும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கும்பல் நிற்கிது, இவர் நிற்கிறாரு. இவன் வந்து நெஞ்சுக்குள்ள ஐயோ பொண்ணு சாப்பிட பொண்ணு சாப்பிட பொண்ணு சாப்பிட துடிக்கிறான். அங்கே ஜனங்க நிற்கிது, கூட வந்து அசைய மாட்டாரு. திரும்பி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். ஏய் யாரா என்ன தொட்டது, ஏய் யாரா தொட்டது. இவன் அடி வயிற்றுல நெருப்பு கட்டி நிற்கிறான். ஐயோ என் பொண்ணு சாப்பிட கூப்பிட்டா. இவர் வேற நின்றுட்டு என்ன தொட்டது யாரா. எப்படி இருக்கும் நமக்கு? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அறிவு இருக்குதா? என் பொண்ணு சாப்பிட கூப்பிட்டா என்னை யார் தொட்டதுன்னு கேட்குறாரு. என் பொண்ணு இங்கே துடிக்குது, உயிர் பிரி போகுது, என்ன தொட்டதியான்னு கேட்குறாரு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, அவசியம் மாட்டுறாரு. காப்பாத்துறேன்னு வரேன்னாரு, வரேன்னு சொன்னாரு, நின்றுக்கிட்டாரு. ஐயோ ஐயோ ஏசு என்ன கைவிட்டாரு. செஞ்சிருப்போம்ல. இப்படி திரும்பி திரும்பி அவன் வந்து நான் தொட்டேன் சுகமாயிட்டேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒருத்தன் செபாரி தலைமையிலேருந்து வரான். 30 வருஷம் என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்டாரு. அப்போ திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி இருக்கிறாங்க, கண்டும் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவள் வந்து மகளே உன் விசுவாசம் ரட்சித்து என்று சொன்னார். சமாதானத்துட்டு போ, வேறு இன்னைக்கு சுகமாக இரு. 34 சொல்லிட்டார். இதுக்கு 1/2 hour 1 hour ஆயிடுச்சு. என் பொண்ணு சாப்பிடுதே காப்பாற்றணும்னு வந்துட்டு இருக்கிறான் ஒரு விசுவாசி. இந்த பாஸ்டர் எல்லாம் வெயிட்டிங் பண்ணுறாரு. இப்போ இப்படி பேசி கொண்டிருக்கையில் 35 பாருங்க, பேசி கொண்டிருக்கையில் சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, செத்துட்டா, செத்து போயிட்டாளு, வரேன்ட்டு வந்தாரு. ஒருத்தி ஒரு பொம்பளை தொட்டா பாரு, அது சாவராக்கி பொம்பளை. அது பண்ண தப்புனால யாமோ நீ செத்து போச்சு. ஆண்டவருக்கு புத்தி இருக்குதா? குறுக்க வந்து இன்னும் ஒரு பொம்பளை தொட்டுச்சான், அது சுகமாச்சு, என் பொண்ணு பொட்டுன்னு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்விருவா இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? போயா, யார் தொட்டது யார் தொட்டதுன்ட்டு என் பொண்ணு போட்டுன்னு போயிடுச்சு, போயா என் வீட்டுக்கு வராத சொல்லிருப்பீங்களே, சொல்லிருப்பீங்களே, சொல்லிருப்பீங்களே. ஆமாவா இல்லையா? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். போயா, வேலையை பார்த்துட்டு போயா, என் வீட்டுக்கு நான் ஒன்று வரேன் சொல்லியிருப்போம். அதோ உங்களுடைய இருதயத்தை கத்த மெதுவாக டச் பண்ணி பார்க்குறார். நம்ம நல்லவரம் என்னவா இருப்போம்? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார்.
35 உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் அந்த போதையில வருத்தப்படுத்துறீங்க? செத்துட்டால எதுக்கு ஏசு கூப்பிடுற? கூட வந்தவங்க 1000 சொல்றாங்க. நம்ம கூட நிற்கிறவங்களாம் ஆப்போசிட் தான் பேசுவாங்க. எதுக்கு பாஸ்டர் கூப்பிடுற? வேஸ்ட் ஆயிப்போச்சு இல்லை கதை. இனி அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவர் திட்டுவாரு. என் கோயிலுக்கு வரல கேட்பாரு. அவர் கூப்பிடாத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒன்று செத்து போயிட்டால, கூப்பிடாத. நம்முடைய மனசு ஓப்பனாக பேச. அவரு ஒரு மாதிரி டைப்பு. அவர் வரேன்ட்டு கிடச்சிட்டு வராமல் போயிட்டாரு. அவர் போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிய பேசாம விடு, அவரை விட்டுரு அப்படின்றாங்க. அவன் அது கேட்டோன்னு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அப்பாவுக்கு, பெத்த அப்பாவுக்கு மனசு உடஞ்சி போச்சு. ஆண்டவர் மூஞ்சி பார்க்குறாரு, அப்படியே சுருங்கி போச்சு. சொன்னவங்க மற்றவங்க சொல்கிற வார்த்தை கேட்டால் நம்ம மூஞ்சி சுருங்கிடும். அந்த கத்தரை பார்த்தா பிரகாசமாயிடும். அவன் மூச்சு சுருங்கின கத்தரை பார்த்துட்டு அவனை பார்த்து பயப்படாதே. 36 பயப்படாதே, விசுவாசம். ஏன்னா மற்றவங்க பேச்சு கேட்டா விசுவாசம் போயிடும். போயிடுச்சு அவனுக்கு. செத்துட்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? அதனால விசுவாசம் போயிடுச்சு. விசுவாசம் போனதுனால பயம் வந்துச்சு. பாடி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு பயந்து நிற்கிறான். அப்போ முகத்தை பார்த்து கற்று சொல்ல, பயப்படாதே, விசுவாசம் பண்ண. இப்போ இவ்வளோ நேரம் விசுவாசம் இல்லாமல் அவன் தான் விசுவாசம் வந்தான். காத்திரு. சங்கீதம் 27 சின்ன வாசம், காத்திரு. எவ்வளோ காத்திருக்குது? எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் பண்ணுறது? காத்திரு. விசுவாசம் இல்லைனாரு பயப்படாது. செத்தே போச்சு. செத்து போச்சு, நான் பயப்படுறேன். செத்து போனாலும் எழுப்பேன். இப்போ 37 பேதுரு, யோவான். ஏற்கனவே எத்தனை பேர் வந்தாங்க? இயேசுவோட 12 சீஷர்கள் வந்தாங்க. அதில் 9 பேர் என்ன பண்ணிட்டாரு? தூங்குமுஞ்சி சாப்பாட்டுறாமனுங்க, குறைச்சி விட்டு தூங்குறவனு போய் தூங்குறா பல. என்ன அவனுங்க வந்தால் ஏதாச்சும் வளர்ந்து பேசுவாங்க. செத்து போச்சு சொல்கிறாரு. பாஸ்டுக்கு புத்தியில் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. விசுவாசம் இல்லை சொல்கிறாரு. செத்து போன பிறகு இந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டோடு இருக்கும்போது வீட்டுக்கு போகல. வியாதி சொல்லி வந்தான் போல. செத்து பணக்கு போகிறாரு அப்படின்னு தோமா ஏதாவது சந்தேக வார்த்தையை பேசுவான். யூதாஸ் என்ன பேசுவான்? இவருக்கு பணம் ஒரு 2 லட்சம் கிடைக்கும், 2 லட்ச ரூபா பாஸ்டர் வாங்கினாருன்ட்டு அவங்க ஒருத்தன் கதை விடுறான். ஒரு யூதாஸ் காரியத்து. நம்ம சபையில் கூட ஒரு யூதாஸ் காரியத்து 2 லட்சம் பாஸ்டர் வாங்கிட்டார். அதனால் அந்த 9 பேர் அனுப்பிட்டார். எத்தனை பேர் போகிறாங்க? 12ல் 3 பேர் தான் கூட்டு போகிறார். கூட்டு போன அத்தனை பத்தாது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆலய தலைவன் வீட்டுக்கு போனால் அங்கே ஜனங்க புலம்புறாங்க, அழுகுறாங்க. இயேசு உள்ள போனார். 19 நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். 40 சாவலியா தூங்குதான். நம்ம செய்யறாலும் செலவல்ல, அதே தான். இப்படி பேச மாட்டார் பாஸ்டர், அப்படி சொல்றார் பாஸ்டர். கூட்டிட்டு வரட்டா பல்ல முடியாது. வீட்டில் போய் கிண்டல் பண்ணுறோம்ல, அதான் அவங்களும் பண்ணாங்க. நீங்கள் பண்ணலை, பண்ணீங்களோ பண்ணலையோ அது அவங்க மனசாட்சிக்கு தேவனுக்கு தெரியும். நாட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா கஷ்டம் உண்டாகும்னு சொன்னா பரியாசக்காரர்கள் உண்டு சபையில். அந்த வீட்டில் பரியாசக்காரர் சிரிச்சாங்க. வந்துட்டாரு, சொல்லிட்டாரு சார். இவர் புதுசாக சொல்லிட்டாரு பாரு. ராஜ்குமார் சொன்னார்,
மீரியா பற்றி பேசும்போது ஏசாமி மூஞ்சி துப்பிட்டாரு ஆண்டவர். கிருஷ்ணன் சொல்லிட்டாரு பாரு, இவர் சொல்லிட்டாரு பாரு, இவர் சொல்லிட்டாரு பாரு, பரியாசக்காரன். இவர் சாகல, நித்திரையா இருக்கான்னு சொன்னா சொல்லிட்டாரு பாரு. அந்த பரியாச புத்தி, பிசாசின் புத்தி அங்க இருந்தா அற்புதம் செய்ய முடியாது ஆண்டவர். அவர்களையும் பார்த்து என்ன சொன்னா, அவர் எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டார். பரியாசம் பண்ணாட்டே போற வெளியே எல்லாரும் தோத்திட்டார். இவ்வளோ பெரிய சபையாச்சு, இவ்வளோ ஆகி போச்சே. பரியாசக்காரர்கள் இயேசு தோத்திட்டார். சந்தடி பண்றவங்களையும் ஆளுகிறவங்களையும் இயேசு தோத்திட்டார். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளையுடைய அப்பா அம்மா, அப்புறம் பேதுரு யோவான் யாக்கோபு 5, இயேசு 1 6. சர்ச்சு கூட ஆயிடுச்சு. 5 பேரோட்டில் வந்தவன் சர்ச்சு வெறும் 6 பேர். ஒரு பவுலு சீலா, ஒரு யோவான் மகிமையை கண்டா, ஒரு தாவீது மகிமையை கண்டா. இப்போ 6 பேர் குறைஞ்சாதான் சபை மகிமை காண முடியும். பரியாசக்காரங்க சபையில் இருக்க வரைக்கும் மகிமை வராது. ஊழியக்காரரையும் பரியாசம் பண்ணுறவங்கள சபையில் இருக்க வரைக்கும் மகிமை வராது. அவங்களெல்லாம் கட் ஆஃப் பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக போங்கன்னு அனுப்பிச்சிடுவார். போயிட்டாங்க கொஞ்சம் பேர். சுத்தம் பண்ணுவார், தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவார். தேவன் தம்முடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர். சுத்தம் பண்ணிட்டு 6 பேர் தான் இருக்காங்க. பிள்ளையும் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவனை அழைத்து கொண்டு பிரவேசித்து அந்த பிள்ளைக்கு இடத்துக்குள்ள போய் பிரவேசித்து பிள்ளையுடைய கையை பிடித்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் கைகளை பிடிக்கிறவர். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு. செத்து போச்சுன்னு சொன்னாங்கன்னா மொத்தம் போச்சு கேட்காத, கர்த்தர் சொன்னதை மட்டும் கேளு. இவ சொன்னா கேட்காத, சாகுராக்கி 1000 சொல்லும், எவ்வளவு கேட்காத. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ செத்துட்டான்னு சொல்றானா அதை காது கொடுக்காத. நான் இருக்கிறேன் கூட. நீ அந்த சத்தத்தை கேட்காத, அந்த பேச்சை நம்பி பார்க்காத. நான் வர்றேன், எழுப்புறேன் பாரு. கர்த்தரை நம்பு, இயேசுவை நம்பு. அவர் வந்து கையை பிடிச்சார். சிறு பெண்ணுடைய கையை பிடிச்சார். செத்து போன கையை பிடிச்சார். தலிதா குமி என்றார். சிறு பெண்ணே, 41 வசனம், சிறு பெண்ணே எழுந்திரு. உடனே அந்த சின்ன பெண் எழுந்து நடந்தாள். 12 வயதுள்ள இருந்தால் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். செத்து போனாலும் மத்தவ பேச்சு கேட்காத. யாரை பத்தி தப்பா குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத. ஆண்டவர் என்ன சொன்னார் அதை மட்டும் கேளு. காச்சாடி நிரப்ப சொன்னாரா, அதை மட்டும் செய். திராட்சை கொஞ்சம் பிடிச்சி காது கேட்காத. காச்சாடி தண்ணி ஊத்து தண்ணிய. கோயிலுக்கு வான்னு சொன்னா கோயிலுக்கு வா. கோயிலுக்கு ஒரு சொல்றாரு, அதை கேட்காத. வந்து உட்காரு. காச்சாடி நிரப்பார். வந்து உட்காந்துரு. அவர் செய்து அவர் செய்வார். என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு போனா கோல்டு கிடைக்கும், வைரக்கல் கிடைக்கும். கச்சாடி நிரப்பாரியா, திராட்சை ரசமாக மாற்றுவார். வாழ்க்கையை திராட்சை ரசமாக மாற்றுவார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையில் செழிப்பாயிடும் ஆண்டவர். இன்னத்துக்கு 21 நாள் உபவாசம் வைக்கிறார் பாஸ்டர். நாங்கள் எங்களுக்கு டைம்லாம் போயிடுமே, போகாது, செழிப்பாகும். இல்லையா? 21 நாள் உபவாசம் வச்சா உனக்கு நல்லது தான் உண்டாகும். இல்லை வேணாம் பாஸ்டர், நாங்கள் வீட்டில் ஜெபிச்சுக்கிறேன். நீ வீட்டில் 21 நாள் நீங்களே ஜெபிச்சிங்க, நான் ஜெபிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸி ஜெபிக்கிறது. இந்த சர்ச்சு கீழே தான் இருக்குது. கீழே சேரை போட்டு உட்காந்து நான் பாட்டு தனியாக ஜெபம் நடத்துறது தான் கஷ்டம். ஜெபிக்கிறது ஈஸி.
ஜெபம் நடத்துறது கஷ்டம், தனியாக உட்காந்து ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியாக எனக்கு தொண்டை வலிக்காது, நெஞ்சு வலிக்காது, பாட்டு பாட வேண்டியதில்லை, வசனம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நான் பாட்டு கத்தோடு அப்படி ஏனோக்கு மாதிரி உரைச்சிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் நஷ்டம் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் உங்களை யார் சொல்கிறோம். அல்லேலூயா. கைப்பிடித்தார். நீ காலில் கத்தர் உன்னுடைய ஆத்மா செத்து போயிருக்குமானா உன் கைகளை கத்தர் பிடிக்க விரும்புகிறார். நீ சாகலைன்னு நினைக்கிற, வெளியே உயிரோடு இருக்கிற, உன் ஆத்மா அங்கே செத்துட்டே இருக்குது. அது உப்புமாவா கோதுமாவா மாறிக்கிட்டே இருக்குது. பிசாசு உன்னை ஏமாற்றிட்டே இருக்கிறான். ஆனால் கத்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர். கையை பிடித்து, சிறு பெண்ணே, ஆத்மாவே, கத்தர் காத்திருக்கிறவர்களே, உயிரோடு எழும்புகள், கத்தருனை எழுப்ப விரும்புகிறா. கத்தருடைய கையை பிடிக்கணும்னு நினைக்கிறியா? வேணவா, என் கையை கத்தர் நீ காலில் பிடிக்கணும். சிறு பெண் கையை பிடிச்ச ஒரு கையை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க மட்டும். கண்களை மூடி நீ கத்தருக்கு காத்துரு, நீ கத்தருக்கே காத்துரு. 27ஆம் சங்கீதத்தில் தீங்கு நாளிலே உன்னை கூடார மறைவிட மறைக்கிறவர், அல்வா ஒமேகமானவர், ஓலி சீலாவை இறங்கி நடக்க வச்சவர், மற்றவங்க பேச்சை கேட்காம கர்த்தருடைய பேச்சை கேட்டு ஜெபாலி தலைவன் உண்மையாய் விசுவாசோடு வந்தான். அவன் விசுவாசம் வீணாய் போகல. இவ்வளவு லேட்டா இயேசு வர லேட்டா வந்தாலும் இயேசு லேட்டஸ்டா வந்தாரு. இந்த உலகம் உனக்கு லேட்டா வந்தா இழுப்பாது, வந்து சேர்ந்து அழுதுட்டு போயிடும். ஆனால் இயேசு வந்தா இழுப்பிட்டு போயிடுவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை முள்ளமா 2 minutes ஜெபம் பண்ண போகிறோம். நீ காலையில் சர்ச்சில் இருந்து உட்காந்து செத்த போன மாதிரி உட்காந்துட்டு இருப்பீனா? சிறு பெண்ணை எழுந்துன்னு சொன்னவர் உன் கையை பிடிக்குன்னு நினைச்சினா கையை மேல உயர்த்திப்பார், ஆவியானுக்கு ஒப்பு கொடுத்துப்பார். செத்து போன உன் ஆத்துமாவை எழுப்ப விரும்புகிறார். மேல கையை உயர்த்திப்படி. இயேசுவே, அன்னைக்கு செத்து போன பொண்ணை எழுப்பினே, என்ன கூட இன்னைக்கு உயிரோடைய செய்வாண்டவரே. சிறு பெண்ணே எழுது சொன்ன அதே இயேசு சபையில் உலாவி உன்னை உயிரடை செய்ய விரும்புகிறார். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது பார். இதோ நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமா இருக்கிறேன். அந்த சத்தம் உன்னை பார்த்து பேசுது. மரித்தேனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். சிறுபெண்ணே எழுது. மகிமை காணட்டும் ஆண்டவரே, சபை மகிமை காணட்டும் ஆண்டவரே, சபை மகிமை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு யார் காத்திருக்காங்களோ அவன் கெட்டு போனதே கிடையாது. பெலன் அடைந்து கடுகளை போல சட்டையில் எடுத்து உயிராக எழுப்புவார்கள். ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தால் சொந்து போக. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மை தொற்றிருக்கிறார். மகிமையை காணணும், மகிமையை காண வேண்டும், மகிமையை காண வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கு நீ காத்திரு. தாவீது காத்திருந்தான். கர்த்தர் எனக்கு வெளிச்சம், என் பலனும் ஜீவனின் பலனுமா இருக்கிறார். 1000 பேர் பாலை இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன்.
கர்த்தரோடு இருக்கிறார். இந்த சிறுபெண் சத்திச்சு சொன்ன பிறகு கூட ஆண்டவர் சொல்லியே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, மற்றவங்க பேச்சு கேட்காத, அவங்க அழுகுறாங்க சந்தடி பண்றாங்க பார்க்காத, நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நானே ஒய்த்தேதலா இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷன் பேச்சு கேட்டு 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 சோர்ந்து போனது போதும், நான் உனக்கு வழிகாட்டியா இருக்கணும். என் கரத்தை இந்த பெண் மேல வைப்பேன். அவள் சாகல, நித்திரையா இருக்கிறாள், மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். எல்லாரும் பல்ல கட்டி இழிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அது இயேசு சுவாமிக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவரே, அவள் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். அவள் செய்ய நினைத்து எத்தனை பரிகாசக்காரம் வந்தாலும், எத்தனை துன்மார்க்கம் வந்தாலும், எவ்வளவு விரோதிகள் வந்தாலும், தேவன் செய்கிற காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பலத்த கருத்துக்குள்ள போடுகிறோம் ஐயா. எல்லா மகிமை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.